Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்மளுடைய Home Queen Treats சேனல்ல எந்த ரெசிபியும் கிடையாது. ஆனா இது வந்து நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமா நம்ம Home Queen Treats பேருக்கு ஏத்த மாதிரி இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோக்கள் தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ அனுப்பும்போது மார்னிங் வந்து அந்த 7 to 9 o'clock வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு டைமா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அதுக்கு சைட் டிஷ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் லஞ்சுக்கு பண்ணணும், அதே மாதிரி லஞ்சுக்கு சைட் டிஷ் பண்ணணும். இந்த 4 விஷயம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம், அதே வகையில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முதல் நாள் நைட்டே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாத டைமில் வீக்கில் வந்து ஒரு 6 நாள் அப்படின்னா ஒரு நாள் வந்து சண்டேல போயிடும். மீதி 6 நாள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து நம்ம ஏதாவது புளி சாதம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இந்த மாதிரி போர் அடித்த மாதிரியான ரெசிபீஸே கொடுத்துட்ருப்போம். இந்த ரெசிபி ப்ரிப்பரேஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்டியான குழம்பும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தலாம். குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எப்போதுமே ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. நம்மளால் வந்து நிறைய வந்து இஞ்சி பூண்டு உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்க நேரம் இல்லை அப்படின்னா கூட ஒரு 2-3 பூண்டு வந்து உரிச்சிட்டு அதுக்கேற்ற இஞ்சி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குட்டி கண்டெய்னரில் நமக்கு அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு 2 டீஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். குறிப்பாக மார்னிங் நம்ம சமைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம 1 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் அரிசி போட்டு தான் வந்து எதுவாக இருந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வெங்காயம் அப்படின்றது காலையில் தோல் உரிக்கிறது கூட நமக்கு டைம் இருக்காது. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுமோ அதை வந்து நைட் தோல் உரித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது தோல் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. எனக்கு அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து தவிர்த்துக்குவேன். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கானதை மட்டும் இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் இந்த மாதிரி எடுத்து ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நான் வெளியில் வச்சிடுறேன். இது வெளியில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம் தோல் உரிச்சதுனால அதில் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கொண்டைக்கடலை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கறி குழம்பு தான். கறிக்கு பதிலாக கொண்டைக்கடலை வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரெசிபிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஏன்னா நம்ம எப்போதும் ரெகுலராக வந்து இந்த மாதிரிலாம் தக்காளி சாதம், புளி சாதம், சாம்பார் இப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பர் ரெசிபி கூட நம்ம மார்னிங்கே வந்து ஈஸியாக எந்திரிச்சு பண்ணிட முடியும். அதே மாதிரி நமக்கு குழம்புக்கு தேவையானது தேங்காய். அந்த தேங்காவுமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பொடி மட்டும் பண்ணி வச்சுருவேன். இந்த தேங்காய் வந்து அந்த ஷெல்லை விட்டே நான் அழகாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஷெல்லை வந்து கஷ்டப்பட்டு கத்தி வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கட் பண்ணி போட்டு பொடி பண்ணிக்கலாம். எனக்கு எப்போதும் பழக்கம் பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்காது. ஸோ தேங்காய் மட்டும் நான் பூ மாதிரி மிக்சியில் ஓட்டி வச்சுக்குவேன். காலையில் எழுந்திரிச்சு அதில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவேன். எனக்கு எப்போவுமே ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி தான் பழக்கம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணுற பழக்கம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. அது எனக்கும் பிடிக்காது. ஸோ இந்த பூ மாதிரி மட்டும் போட்டு வச்சுன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். ஸோ கறி குழம்பு நம்ம எப்போதும் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமாக தேவையானது இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது தான். ஸோ அது எல்லாமே நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. அண்ட் மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான ரெசிபி வந்து லஞ்சுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா மார்னிங்க்கு வந்து சைட் டிஷ் இல்லாத ஒரு டிஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சைட் டிஷ்ஷை குறைச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அந்த வகையில் வந்து இந்த ராகி சேமியா ரொம்பவே ஈஸி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே கிடையாது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சர்க்கரையும் தேங்காய் பூ துருவினதும் வந்து போட்டு சாப்பிட்டாலே போதும். நான் ஆல்ரெடி வந்து தேங்காய் பூ துருவி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இதுக்கும் தேவைப்படும். பேஸ்ட் ஆக்கி நான் கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் கறி குழம்பு அந்த கொண்டைக்கடலை குழம்புக்கு சைட் டிஷ்னு பார்க்கும்போது நேற்று வாங்கின ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் மசாலா போட்டு சமைச்சாச்சு. பட் இருந்தாலும் வந்து 2-3 பீஸ்
பீஸ் இல்லை 4 பீஸ் வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன் வித் மசாலாவோட. ஏன்னா அப்போ நான் சண்டே வாங்கி ஃபிஷ் சமைக்கிறோம் அப்படின்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளார நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து ஏதாவது ஒரு லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் பொரிச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக அதுவும் வந்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து கறி குழம்பு மாதிரியே பண்ணியாச்சு. ஒன்றுமே கிடையாது, நம்ம எப்போதும் கறி குழம்பு எப்படி பண்ணுவோமோ அதே தான். கறிக்கு பதிலாக கொண்டக்கடலை போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட் தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கொண்டக்கடலை வந்து அழகாக ஊறி இருக்கும். நான் நைட்டே வேக வச்சு வைக்க மாட்டேன், எனக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் பிடிக்கும். காலையில் எழுந்து கொண்டக்கடலை விசில் கொடுத்து வேக வச்சுட்டு நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு கறி குழம்பு மாதிரியே தாளித்து விட்டுட்டு தேங்காய் பூவும் இருக்குது அப்படியே தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் ராகியும் டக்குன்னு சைடில் வேக வச்சிட்டோன்னா தேங்காய் கூட பூவாக துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம், அதுவும் யூஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.